வாங்க நம்ம கல்யாண வீடுகளில் செய்கிற வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் விட்டுட்டு மணத்த தக்காளி வத்த, சுண்டை வத்த லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே கடாயில் எண்ணெய் விட்டு வெந்தயம் போட்டு 20 சின்ன வெங்காயம் முழுசாக, பூண்டு பல் இதெல்லாம் போட்டுட்டு, உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, மிளகாத்தூள் தேவைக்கேற்ப மாதிரி கொஞ்சம் காரமாக அதிகமாகவே இருக்கட்டும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு இது வத்த குழம்பு மசாலா பொடி. இது எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஃபில்ட்ரு பண்ணி போட்டுக்கிறேன். நல்லா கொதித்தது இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த வத்தலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் கொஞ்சம் சுண்டி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இங்கே பாருங்கள் ஒரு ஸ்பூன் ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அது போட்டுக்கிட்டால் கொஞ்சம் சுவையாக இருக்கும். உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாகிடும். முழு வெங்காயமாக போட்டிருக்கேன் பாருங்கள், சின்ன வெங்காயம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை நிப்பாட்டிக்கோங்க. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வரணும். வந்ததும் சுவையான வத்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் சுண்டி வந்தால் தான் பாருங்கள் சுவையான வத்த குழம்பு ரெடி.